ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, சொரக்காயை வச்சு ஒரு குருமா குழம்பு பார்க்க போகிறோம். சொரக்காயில் கடைசல், கூட்டு இதெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. இந்த குருமா குழம்பு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். சுடுசாதத்தோடு இதை சூப்பராக சாப்பிட்லாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, அரைக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சோம்பு, கொத்தமல்லி, தேங்காய், பூண்டு, இஞ்சி, பொட்டுக்கடலை. அப்புறம் தாளிக்கிறதுக்கு சொரக்காய், 2 பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை. சொரக்காய் நல்லா இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இதை விட நீங்கள் பெருசாக கட் பண்ணிங்க அப்படின்னா குக்கரில் கூட ஒரு விசில் விட்டு எடுக்கலாம். பூண்டு வந்து பெரிய பல்லாக இருக்கிறனால நான் 4 பல் எடுத்திருக்கேன். சின்ன பல் பூண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 6லேருந்து 7 எடுத்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இதில் வேணும்னா நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து அதை ஆட் பண்ணுறது பிடிக்காது, அதனால் நான் ஆட் பண்ணலை. கருவேப்பிலை நீங்கள் தாளிக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நான் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு காட்டின இதோட 2 பீஸ் பட்டை, 2 கிராம்பு, இது 2யும் சேர்த்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, அப்புறமா சோம்பு, பச்சை மிளகா, வெங்காயம். இது எல்லாமே வந்து நம்ம எதுக்காக நல்லா அரைக்கிறோம் அப்படின்னா, நம்ம அரைக்கிறப்போ ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். பூண்டு, இஞ்சி, தேங்காய் வந்து உங்களுக்கு நிறையா சேர்க்க பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு கம்மியாக சேர்க்க பிடிக்கும், அதனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். அப்புறமும் பொட்டுக்கடலை சேர்க்க பிடிக்குங்கிறவங்க சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும், நைஸ் ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம். இது 3 தான் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு கொஞ்சமாக ஜீரகம் போட்டுட்டு, அந்த ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனேயும் கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கடுகு, இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கடுகு வந்து நீங்கள் நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். கடுகில் நிறைய நல்ல குணங்கள் இருக்குது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நான் இப்போ ரீசெண்ட் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு நல்லா பொரியட்டும். அந்த கருவேப்பிலை போட்டு நல்லா பொரியும் போது ஒரு வாசனை வரும், அந்த வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா. உங்களுக்கு அப்படி பச்சை மிளகா சேர்க்குறோம், இப்போ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் சொரக்காய் கூட மிளகாத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை, ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினாவே போதும். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல பெருங்காயம் வேணும்னா நீங்கள் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சொரக்காயை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சொரக்காய் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கிட்டு அது சொரக்காய் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த குருமா குழம்பு வந்து நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா அந்த சொரக்காயை நம்ம தாளிப்போட கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா அது வதங்கணும். ஆயில்லையே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கொஞ்சம் மூடி போட்டு வச்சுருங்க அதை. அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 100 ml தண்ணி, 100 ml கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கோங்க. அது நல்லா வற்றினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு நம்ம இதோட சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் இப்போ நீங்கள் தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் இந்த கிரேவி வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. நான் வந்து இது சாப்பாட்டுக்கு வைக்கிறேன், அதனால் கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் தண்ணியாக வச்சிங்கன்னா தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். பூரியோடு இது ஒரு நல்ல காம்பினேஷன். இப்போ உருளைக்கிழங்கு எடுக்கிறவங்க வந்து ஹெல்த்தி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சொரக்காய் குருமா குழம்பு கூட நீங்கள் பூரியோடு ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.